துளசி, நான் சாயப்பட்டிருக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். டாக்டர் 2 நாளில் குழந்தை பிறந்தன்னு சொல்லியிருக்காரு. நீ வேலைக்கு மாத்திரை நல்லா சாப்பிட்ரு, 3 வேளைக்கு இருக்கிற சாப்பிடலாம் சாப்பிட்ரு. நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். எனக்கு வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சு, அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இங்கே ஒரே கொசு கடியாக இருக்குது, மறக்காமல் கொசு வலியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி துளசி, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். பார்த்து ஜாக்கிரதை. ஓ, என் புருஷனை வேற காணமே, எங்க போனானே தெரியல. ஐயோ, வந்துட்டான். என்னையா இந்த கோலத்துல வந்திருக்க? ஐயோ, அங்க யாரையோ பத்தி சிரிக்கிறானே. ஐயோ, என்னையாச்சு? ஐயோ, நல்லா இருந்த மனுஷனை இப்படி பண்ணி போட்டானுங்களே, பாடு பாவீங்க. அந்த ரித்திக்கு இப்படி பண்ணி போட்டானே. ஐயோ, என்னையாச்சு? ஏதோ ஒரு வார்த்தை பேசியா, உன் பொண்டாட்டி வந்திருக்க. என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி நல்லவ. வாய் மூடு, வாய் மூடு. என் பொண்டாட்டி நல்லவன், என் பொண்டாட்டி நல்லவன் மூச்சுக்கு 300 தடவை சொன்னீனா ஊர்ல இருக்கவன என்ன தப்பா நினைக்க மாட்டான். அக்கா, சந்தேகப்படக்கூடாதுன்னு தானே நினைச்சேன், இப்படி பண்ணி விட்டானே. அக்கா நீ யாருக்கா? அக்காவா? நான் உனக்கு அக்காவா? அக்கா என் பொண்டாட்டி நல்லவக்கா, நல்லவ. நாசமா போனவன் என்ன பண்ணு தெரியல. ஐயோ, நீ இரு, நான் போய் அந்த கேரளா மந்திரவாதியா உடனே கூட்டிட்டு வரேன். நீ ஒரே செகண்ட் இரு. என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி நல்லவ. என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி நல்லவ, என் பொண்டாட்டி நல்லவ. ஐயோ, கம்முனியா, கேரளா மந்திரவாதி வந்திருக்காரு. அக்கா புருஷன் எங்கக்கா? ஓடி போயிட்டேன், நான் அவனை விட்டுட்டேன். வாய் பிடிச்சி கிழிச்சு போடுவேன். கம்மு நிறா. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. மண்ணே சொறியறானே. மலையாள மலையாள பொம்மக்கே பொம்மக்கே. பேய் அடிச்சிருக்க என்னாச்சு? சாமி, இவரு பேய் பிடிச்சிருக்காட்டிருக்கு. இவர் எப்ப பாரு சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு. அதையும் போக்கி இவர் பேயையும் ஓட்டி விட்டுருங்க சாமி. இந்த மலையாள மலையாளே அம்மே அம்மே. முடிச்சிருக்க மலையாள மலையாளே அம்மே. இந்த செட்டான கரையில இருந்து ஒரு மாபெரும் ஆவி பிடிச்சிருக்கு, ஆவி பிடிச்சிருக்கு. இந்த பண்ணிக்கு ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, ஆவி பிடிச்சிருக்கு. ஆவி பிடிச்சிருக்கா? இவன் எங்க போனா? குக்கர்ல இருக்க சோறையே ஒழுங்கா ஆவி பறக்க விட மாட்டான். இவன் எந்த ஆவியை பிடிக்க போனா? ஒண்ணும் இல்லை, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க சாமி, அதே மாதிரி பண்ணி போடலாம். ஒரு 50 மில்லி கொசு ரத்தம், கொசு ரத்தமா? 10 ஆம்பளை எறும்பு, ஒரு 8 பொம்பளை எறும்பு எல்லாத்தையும் பிடிச்சி ஒன்னா அரைச்சி அடுத்த அமாவாசைக்கு இதே இடத்துக்கு சோட்டான கரைக்கு வாங்க. உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிற மாதிரி பண்ணி தரேன். சாமி, ஏதாவது குஞ்சு கிஞ்சு இருக்கணுமா? இல்ல கோழி குஞ்சு, கோழி குஞ்சு, கோழி குஞ்சிய கொண்டு வாங்க, சரி பண்ணிடலாம். அடுத்த வாரம் அமாவாசைக்கு வந்துருங்க. சாமி, கொசு ரத்தம் சொல்றீங்களே, கொசுல எங்க சாமி நான் ரத்தம் போய் குடிப்பேன். அதுவும் இந்த ஆம்பளை எறும்பு பொம்பளை எறும்புன்னு சொல்றீங்களே, மக்களையே நான் கண்டுபிடிக்க முடியல. எறும்புன்னு போய் நான் எப்படா போய் ஆம்பளை எறும்பு பொம்பளை எறும்புன்னு நான் கண்டுபிடிப்பேன். ஐயோ, இங்க பாரு, இதுவா அடக்கி வாசி. உன் வேஷம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் டப்பா தின்னு கட்டி விட்டுருவான். சிட்டு அவங்ககிட்ட சொல்லாத, நான் தான் வேஷம் போட்டுக்கணும் சொல்லாத சிட்டு. நல்லா ஒட்டு ஒட்டு ஒட்டு. தாடி உருவுது பாரு, தாடி உருவுது. சரி, அப்படியே ஓடிடு. அவனுக்கு இன்னொரு மந்திரத்தை போட்டு போயிரு போயிரு. அமாவாசை கூட்டு வந்துடுறேன். கொசு ரத்தம், கொசு ரத்தம். இங்க பாரியா, கொசு ரத்தம் 50 மில்லி சரியா? ஆம்பளை எறும்பு, அது கட்ட எறும்பா பார்த்து
20 எடுத்துக்கோ சரியா? இதெல்லாம் எடுத்துட்டு போனாதான் நம்மள வந்து அந்த ஆளு மந்திரிச்சு உனக்கு சரி பண்ணி விடும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரேன். கொசு அது எங்க இருக்குதுன்னே தெரியல. நான் 50 மில்லிக்கு நான் எங்கடி போவேன்? அதெல்லாம் தெரியாது. உனக்கு பேய் ஓடணும்னா இதெல்லாம் நீ எடுத்துட்டு வர, அவ்வளவுதான். ஐயோ துளசி, நம்ம மோசம் போயிட்டோமா. என்ன மாமா சொல்றீங்க? என்ன மாமா ஆச்சு? வேலைக்கு போயிட்டு இருந்த செல்வத்து மேல ராணிக்கு வந்து விட்டுட்டோமா. என்ன மாமா சொல்றீங்க? என் தலையில நீங்க கல்ல தூக்கி போறதுக்கு இடிய தூக்கி போட்டீங்களே மாமா. ஐயோ கடவுளே, என் புருஷனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவரை விட்டா எனக்கு என் குழந்தைக்கு யாரும் இல்ல. மாமா வாங்க மாமா, உடனே போய் ஹாஸ்பிட்டல் அவரை பார்க்கலாம். டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர் செல்வத்துக்கு? வேலுசாமி, வேலுசாமி, இந்த சீட்டில் இருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் மெடிக்கலில் வாங்கிட்டு வாப்பா. டாக்டர், என் புருஷனுக்கு டாக்டர் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. துளசி, துளசி, இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ ரொம்ப குடிச்சு வச்சிருக்கணுமா. மூச்சுக்கு 300 தடவை என் துளசி வந்துட்டாளா டாக்டர்னு கேட்டுக்கிட்டே இருக்காருமா. ஐயோ கடவுளே, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, சொல்லுங்க டாக்டர். வேலைக்கு போகும்போது மணல் லாரி மோதி தலையில பலத்த காயம் அடைஞ்சிட்டாருமா. அதுல கண்ணாடி சில்கள் கண்ணில் பட்டதுனால கண் பார்வை போயிடுச்சுமா. டாக்டர், நீங்க நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அவருக்கு கண் பார்வை தெரியாதா? ஐயோ கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்கவே கிடையாதா? இன்னும் நான் எவ்வளவு சோதனை தாக்குறது? உன் வேதனை எனக்கு புரியுதுமா. நான் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் கண்ணில் இருக்கிற புண்ணை ஆத்துமே தவிர கண் பார்வை வராதுமா. கண் பார்வை சரி பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணித்தாமா ஆகணும். ஆப்ரேஷன் சரி பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுமா. ஐயோ கடவுளே, டாக்டர் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க டாக்டர் போவேன்? நான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாதா? டாக்டர், என் புருஷனை காப்பாத்தி எப்படியாவது என் கையில கொடுங்க. எனக்கு வாழ்க்கை பெற்ற கொடுங்க டாக்டர். கால்ல விடாதீங்க. பணத்தை எடுமா. பணம் இருந்தாதாம்மா சரி பண்ண முடியும். பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க. ஆப்ரேஷன் நான் ரெடி பண்றேன், நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்கம்மா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? துளசி, 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 எனக்கு உங்க துளசி நான் வந்துட்டேங்க. உங்க துளசி நான் வந்துட்டேன். ஐயோ துளசி, புருஷனோட நிலைமை இப்ப பாத்தியா துளசி? இருட்டா இருந்தா என் வாழ்க்கையில நீ வேலைக்கேத்த வந்து இப்ப உன் வாழ்க்கையே இருட்டா போயிடுச்சே துளசி. இப்ப விக்கிற விலைவாசிக்கு கண்ணு இருக்கிறவன், கை நிறைய சம்பளம் வாங்குறவன் கூட குடும்பத்தை சமாளிக்க முடியாது. நான் கண்ணு இல்லாத குருடனா இருக்கனே, உன்னை எப்படி துளசி காப்பாத்துவேன்? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தி கவலைப்படக்கூடாது. உங்களையும் குழந்தையும் நான் காப்பாத்துறேங்க, நான் காப்பாத்துறேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் இருப்பேங்க. எனக்கு எப்ப இந்த சமுதாயத்துல நம்மளால வாழ முடியல தெரியுதோ அன்னைக்கு விஷத்தை குடிச்சு செத்தலாங்க, செத்தலாம். துளசி, வேலை விட்டு இல்லாதவன் வெக்க கட்டுவன்னு சொன்னேன், அதையும் பொறுத்துக்கிட்டேன். கடைக்காரன் போறான் பாருன்னு சொன்னாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். இனிமே என்ன குருடன் போறான் பாருன்னு சொல்லுவாங்க. நீ யாரோ என்னமோ சொல்லிட்டு பாருங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க கூட கடைசி வரைக்கும் வாழ போறவன் நான் தானங்க, நான் தானே. உங்களுக்காக நான் இருக்கேங்க, நீங்க கவலைப்படாதீங்க.
கண்ண கிளி சேலகட்டும் வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா உன்னை நினைச்சுட்டா நான் எதமுண்டா என் தலவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூம் பொட்டும் வாழாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா ராசாத்தி என தொடத்தான் லேசாக விரல் படத்தான் ஆளாத காயம் எல்லாம் ஆறி போகுமே ராசாவ உடம்புலதான் பூங்காத்து உரசிடத்தான் பார்த்தாலும் என் மனசு பதறி போகுமே சாமியுண்டு காவலுக்கு அச்சப்பட தேவையில்லை மாமன் மேலே ஈரப்பு மச்சாலும் தான் தாங்கவில்லை கலையாத வாசம் நாம் கொண்டாடும் நேசம் நிலையான உறவென்று வரலாறு பேசும் மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா தாயாக தவிச்சிருந்தேன் தவமான தவம் இருந்தேன் தாலாட்டும் பாக்கியத்தை தந்த மன்னவா நான் தான் தல பிரசவம் நலமாக தினம் தினமும் ஆட்டாள வேண்டி வந்தேன் போதுமல்லவா உன்னுடைய பாசத்துக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை உன்னை என்று வாழ்வதற்கு மண்ணில் ஒரு வாழ்க்கை இல்லை உசுராகத்தானே நான் உறவாடுவேனே ஒருபோதும் இரு ஜீவன் பிரியாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா உன்னை நினைச்சுட்டா நான் எதமுண்டா என் தலவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூம் பொட்டும் வாடாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா தாங்க முடியலைங்க எனக்கு டாக்டர் 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 எங்க இருக்கீங்க டாக்டர் துளசி 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 டாக்டர் டாக்டர் துளசிக்கு என்ன சிரிப்பா இருக்கு டாக்டர் டாக்டர் எங்க இருக்கீங்க துளசி 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 அம்மா என்னால வலி தாங்க முடியலையே அம்மா வலிக்குது அம்மா என்னால வலி தாங்க முடியல அம்மா
மாதிரியே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அண்ணே ஆரவல்லி, நம்ம குடும்பம் தான் இப்போ நாம எல்லாம் ஒண்ணா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டுமே, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? எல்லாரும் நாம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் என் பொண்ணு தொலைச்சி இல்லையே. அண்ணே இப்போ ஒரு கெட்ட நேரம், அதனால அவ பிரிஞ்சு போயிருக்கா. அதே நாளைக்கு ஒரு நல்ல நேரம் வந்தா அவ பாட்டு தன்னால வந்து சேர்ந்துட போறா. என் பொண்ணுக்கு தான் எந்த பாதுகாப்பும் இல்லாம போயிருச்சு. என்ன ஆரவல்லி, நாங்கள்லாம் இருக்கும்போது உன் பொண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் போகும்? ஐயோ அண்ணே, நீங்க இருக்கும்போது என் பிள்ளைக்கு ஏதாவது நான் குறைன்னு சொன்னேன்னா என் வாய்க்கு மோச்சனமே கிடைக்காம போயிடுனே. என்ன நாளைக்கே நீங்க பொட்டுன்னு போயிடுங்க. சிச்சி இல்லைண்ணே, உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பிள்ளையோட எதையும் நினைச்சு பார்த்தேன்னு. ஆரவல்லி, அதுக்கு நான் என்னம்மா பண்ணோம்? அப்பா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு என் பொண்டாட்டி அனாதையாக தான்ப்பா நிற்கணும். அதனால் இந்த வீடு தோட்டத்தை எல்லாம் என் பேரில் வேணாம், என் பொண்டாட்டி பேரில் மாற்றி எழுதிட்டினா பரவாயில்லைங்கப்பா. அது எப்படிப்பா அவன் பொண்டாட்டி பேரில் மாற்றி எழுத முடியும்? ஏப்பா எழுத முடியாது? அதெல்லாம் எழுதலாம்ப்பா. என் பொண்டாட்டி பேரில் எழுதுறது தான் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஏப்பா எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி பேர்லேயே எழுதி வச்சுட்டா என் பொண்ணோட கதி என்னப்பா வருது? பா, உன் பொண்ணை வர சொல்லுங்க, அவளுக்கு என்ன தேவையோ அவளுக்கு பிரித்து கொடுத்துருங்க. ஏனே என்ன பேசுறீங்க? 1000 இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு கோச்சு கூட அறிவில்லாம போயிடுமா என்ன? என்ன அவர் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ அது அத்தனையும் அவர் செய்ய மாட்டாரா என்ன? அப்படியே அவர் செய்யலைனாலும் நான் விட்டுருவேனா என்ன? ஏண்ணே, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆரவல்லி, உன்னை நம்பாம என்னம்மா இப்போ என்னதாம்மா பண்ண சொல்றீங்க? இருண்ணே, நீ ஏன் மச நிக்கிற போய் பத்திரத்தை எடுத்து வடி. ஐயா மாடி வரும்போது பேனாவே எடுத்து வா, அதுக்கு ஒரு நட. மாமா 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 ஆரவல்லி, எல்லாம் உன்னை நம்பித்தான் இது ஒரு கையெழுத்து போடுறேன். என் பிள்ளைய நீ தான் கொஞ்சம் காப்பாற்றணும். மாமா, எங்க அம்மா இருக்காங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க கையெழுத்து போடுங்க. வாங்கிட்டியாம்மா? போய் பத்திரமா பீரோல வச்சுட்டு பீரோல இருந்து ஒரு 2000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்து மாப்பிள்ளை கையில கொடு. மாப்பிள்ளை, நீங்க நேரா மார்க்கெட்டு போய் இறால், மீன், நண்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரீங்க, சரியா? ஏமா போய் உங்க மாமா சாவடி போச்சு சாவல் பிடிச்சி விருந்து வைப்போம். அருண், டே அருண், அருண். அண்ணே, இங்கே எதுக்கு வந்தீங்க எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு? அருண், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. உங்கள் அண்ணனோட கண் பார்வை இப்போ இல்லை, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியது தானே, இங்கே எதுக்கு வந்தீங்க? டேய், ஏன்டா உங்கள் அண்ணி திட்டுற? நான் தான்ப்பா உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னேன், அதான் வந்தேன். உனக்கு தான் அறிவில்லை, எங்கள் அன்னிக்குமா அறிவில்லை? இது என்ன பிச்சைக்காரங்க புலங்குற இடம் நினச்சிங்களா? லட்சாதிபதிங்க இருக்கிற இடம். எதா இருந்தாலும் கேட்டுட்டு தான் வரணும். இப்படி திறந்த வீட்டில் நாய் பூந்துற மாதிரி பூந்துடுறதா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை.
அருண், நாங்கள்லாம் உன்ன மாதிரி நிறைய படிக்கலப்பா. படிச்சிருந்தோம்னா இந்த நீ சொல்றிய இந்த மேனஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். தெரியலப்பா, தெரியல. சரி சரி, என்ன விஷயமா வந்தீங்க? அருண், அது கேட்கவே கஷ்டமா இருக்குப்பா. பசிக்குதுப்பா, கொஞ்சம் சோறுண்டு போடுறியப்பா. நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுப்பா. நான் கூட பசி தாங்கிக்குவேன், உங்க அண்ணி பசி தாங்கிக்காதுப்பா. நாங்களே ஹோட்டலில் தானே போய் சாப்பிட்டு வந்தோம். என் ஒய்ஃப் ஆஃபீஸில் டூர் கூப்பிட்டு போகிறாங்கன்னு அந்த வேலையை அலைஞ்சிட்ருக்கேன். இப்படி லேட்டாக வந்தது உங்கள் தப்பா? நீ பரவாயில்ல, என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. பரவாயில்ல விடுப்பா. இப்போ எனக்கு பசியெல்லாம் பழகி போயிடுச்சுப்பா. தம்பி, உங்க அண்ணி வசதியா வாழ்ந்துவப்பா. அவ கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டா. இந்த பாலா போனவனை கட்டிக்கிட்டு அவ படாது பாடுபடுறா. அவ படுற கஷ்டத்தை எல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லினா அந்த ஆண்டவன் என் கண்ணை பறிச்சிட்டா. இந்த பிஞ்சு மண்ணு விட்டு இல்லைன்னா நானும் கண்ணியும் எப்பயே ஆர்லி விதை அரிச்சு குடிச்சு செத்துருப்போம்ப்பா. இப்போதான் இருக்க பணத்தை எல்லாம் காலேஜில் என் ஒய்ஃப்காக கட்டிட்டு வந்தேன். அவள் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அவள் டாக்டர் ஆனதையும் உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறேன். யாருமா இவங்க? மாப்பிள்ள குட்டிமணி, யாருமா இவங்க? எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மாமா. ஐயாப்பா, என்னை பார்த்து ஏதோ பண உதவி கேட்க வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா யாருக்குப்பா நம்ம இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம இயல் இசை கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்புப்பா அவங்களுக்கு. டேய், என்னடா சொன்ன? வேலைக்காரங்க நான் சொன்னேன். ஏடா ஏன் வேலைக்காரங்கன்னு சொன்ன? ஏன் உன்னோட அண்ணன் அண்ணின்னு சொன்ன உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? இப்ப நீ இருக்கிற வீடு, இந்த படிப்பு, இந்த வசதி எல்லாம் நாங்க உனக்கு போட்ட பிச்சைடா, பிச்சை. ஏன்னா அருண், என்னதான் அண்ணான்னு சொல்றதுக்கு உனக்கு முடியல. இந்த குருடுன்னு கூட விட அண்ணன்னு சொல்ல முடியல. டேய், நீ படிக்கணும்னு சொல்லி அவ தாலி கூட கலட்டி வித்து உன்னை படிக்க வச்சாடா. அவளை கூட விட நீ அண்ணின்னு சொல்ல முடியல. ஆமாம், படிக்க வச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லையே. அது உங்கள் கடமை. உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க. இல்லாத பணத்தை கொடுன்னு கேட்டா நான் எங்கேருந்து கொடுக்கறது? வேணா செலவுக்கு ஒரு 50 ரூபா தரேன், வச்சுக்கோங்க. வாங்கினா வாங்குங்க, வாங்காட்டி போங்க. ஏங்க, சாப்பாடு செய்யலன்னு ஏன் போய் சொல்றீங்க? இட்லி தோசை எல்லாம் சுட்டு தானே வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னா குறைஞ்சா போயிருவீங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடி. யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் சீட்டு பணம் வாங்கி முந்தானத்து தானே 30,000 வீட்டில் வச்சுருந்தீங்க. கஷ்டத்துக்கு தானே கேட்குறாங்க, பாவம் கொஞ்சம் கொடுத்து உதவலாம்ல. இன்னைக்கு பணத்தை கொடுப்பாங்க, நாளைக்கு நகையை கொடுப்பாங்க. ஒரு தடவை கொடுத்து பழகுனா பொழுதன்னைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்குது, அடுத்தவங்க பணத்துக்கு நாயா அலையிறாங்க. இவன் வேலையை பாருடி. துளசி, காசு காசு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் இப்படி இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல துளசி. நீ உன் நகையெல்லாம் வித்து அவனை படிக்க வச்சோம். அவன் காட்டின நன்றி கடனை பார்த்தியா துளசி? அந்த பாலை போல கடவுள் நம்ம வாழ்க்கையில இப்படி அவளே ஆடணும். தெய்வத்திற்கு 6 முகம், மானிடற்கு 100 முகம். மெய்யது பொய்யது யாரதை கண்டது?
பாலும் இங்கு வெள்ளை நிறம், கள்ளும் இங்கு வெள்ளை நிறம். பாலெது கள்ளெது வேதம் யார் கண்டது? நேசம் வைத்த யாருக்குமே நெஞ்சமெல்லாம் காயந்தான். பாசம் வைத்த கண்களிலே பார்ப்பதெல்லாம் மாயந்தான். ஏறி சென்ற கால்கள் உதைக்குது, ஏற்றி விட்ட ஏனி சிரிக்குது. பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, அன்பு எனும் பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே? பார்வையில் யாருமே மனித ஜாதிதான், பழகிப்பா பாதிப்பே மிருக ஜாதிதான். பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே. பொண்ணே பொண்ணே, பசி உயிர் போகுது, சாப்பாடு கொஞ்சம் எடுத்துருவோம்மா. என்ன மாமா கேட்டீங்க? பசிக்குது, சாப்பாடு கொண்டு வாமான்னு. இல்ல, வேலைக்கு சும்மா உட்காந்து திங்கிறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா? பொண்ணே, நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? அட, உன்கிட்ட தான் மாமா பேசிட்டு இருக்கேன். வேலைக்கு சும்மா உட்காந்து கொட்டிக்கிறியே, கொட்டிக்கிறது ஜீரணிக்கிறதுக்காகவாது ஏதாவது வேலை செய்யணும்னு அறிவு வேணாம்? பொண்ணே, என்ன வேலைக்கு போக சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வீட்டு மருமக. நான் நினைச்சனா இப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். நீ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறியா, இல்ல நான் இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறேன்? நானு பார்க்கலாமா? பொண்ணே, என்ன நீ வீட்டை விட்டு துரத்துறியா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அட, டென்ஷன் ஆகாது மாமா. வயசான காலத்துல இப்படிலாம் டென்ஷன் ஆனா சுகரு, பிபி, ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவீங்களா? அதனால டென்ஷன் ஆகாதீங்க. பொண்ணே, என் கோவத்தை கிளற. நான் உன்னை அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீயா பெட்டி பெட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடிடு. இங்க பாரு மாமா, இந்த வீடு என்னோடது. இந்த வீட்டோட ஓனர் நான். நான் இந்த வீட்டை விட்டு போனேனா இல்ல ஒன்னு அடிச்சு துரத்துறேன் நானு? இப்ப பாத்துடலாமா? பாத்துடலாமா? நீ யாரா? பொண்டாட்டி என்ன பண்ணாங்க உனக்கு தெரியுமாடா? முத்து, என்ன பழக்கம் இது? பெத்த தகப்பன கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க. எங்க இருந்து வந்து பழக்கம்? நல்லவ மாதிரி நடிக்கிறியாடி வேசக்காரி. நீயும் மகளும் என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு எனக்கு இப்பதாண்டி தெரியுது. ஏய், இன்னைக்கு சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து மரியாதையா எல்லாம் ஓடி போயிருங்க. என் பொண்டாட்டியும் என் மாமியாரையும் ஏதாவது தப்பா சொன்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு. முத்து, கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? குணி, என்ன நடந்துச்சு? அம்மா கேட்கறதில்ல, பதில் சொல்லடி. அம்மா, நான் பாட்டுல வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவர் இருக்காரு, மாமா வீட்டுக்குள்ள வந்தாரு. உன்னை பண்ணேன்னு கூப்பிட்டாரு. என்னங்க மாமா சொல்லுங்கன்னு கேட்டேன். வீட்டுல யாருமே இல்லையான்னு கேட்டாரு. இல்ல மாமா, இப்பதான் வெளியே போயிருக்காரு. நீங்க என்ன மாமா எதுவும் சாப்பிடாம இருக்கீங்களே, நான் உங்களுக்கு ஏதாவது தருவான்னு கேட்டேன். சரி, தண்ணி கொட்டுவான்னு சொன்னாரு. நானும் கொட்டு வந்தேன். இந்தாங்க மாமான்னு கொடுத்து
பையனுக்கு உன்னை கட்டி வச்சதே ஏன் ஆசையை தீர்த்துக்கதா? இனிமே நீ ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு அப்படியெல்லாம் பேசுறாருமா. என் பேர்ல சொத்து எழுதி வச்சதே என்ன அடையறதுக்காக அசிங்க அசிங்கமா பேசினாருமா. அம்மா, நீங்க மட்டும் வரலனா என்னோட நிலைமை என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? டேய், மகளா நினைக்க வேண்டியவளை தரக்குறைவா நடந்துக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் வாழ்க்கைதான் பாதியிலே முடிச்சு கட்டிட்டேன். என் பிள்ளையாவது கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். அவ வாழ்க்கையை அழிச்சிருவ போல இருக்கே. உன்னையெல்லாம் என் அண்ணன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. டேய் முத்து, உங்க அப்பன் பார்வையே சரியில்லை. அவன் இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டையே குட்டி சேவராக்கிடுவான். கொலகாரனை தெரிஞ்சும் உங்க வீட்டுக்கு படி ஏறி வந்திருக்கிறோமே எதுக்காக? எங்க அக்காவும் அக்கா மகளும் நல்லா இருக்கணும்னு தான். இதே என் அக்கா பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா மவனே ஒண்ணு பொறுமையா இருங்கடா. இங்க பாரு முத்து, என் வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நீங்களும் என் பொண்ணும் சந்தோஷமா கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. அப்படி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா ஒண்ணு இந்த வீட்டுல நாங்க இருக்கணும், இல்ல உங்க அப்பா இருக்க. நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. மான ரோசம் இருக்கிற மனுஷனா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. டேய் முத்து, மனசெரிஞ்சு சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்க. இவங்களையெல்லாம் நம்பி என்னை வீட்டை விட்டு துரத்துறல, என் சாவம் சும்மா இருடாதரா. சாமி கண்டிப்பா உங்களை கேட்குண்டா. வரண்டா. ஏயா, அந்த சாமியார் சொன்ன மாதிரி கொசுவோட ரத்தம் 50 மில்லி பிடிச்சிட்டியா? கொசு ரத்தம் நானும் சந்து பந்தெல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல சிட்டு. அந்த ஆம்பளை எறும்பு? ஐயோ கடவுளை, எறும்புல ஆம்பளை எறும்பு எது பொம்பளை எறும்பு எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மாதம் ஆக மாட்டே இருக்குது. 1 மாதம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆள் வந்து உன்னை வெளுன்னு வெளுக்க போறான். அந்த ஆள் சொன்னது எதையுமே நீ வாங்கி வைக்கல. அவன் எப்படா வந்து மந்திரம் போட்டு உன்னை இது பண்ணுவான்? அந்த மந்திரவாதியா ஆம்பளை எறும்பு பொம்பளை எறும்பு கொசு ரத்தம் இதெல்லாம் நான் எங்கே தான் போய் நான் கொண்டு வருவேன்? சரி சரி இரு, இப்போ அந்த ஆள் வந்து மந்திரம் போட்டு நீ பயந்துக்காத, சரியா? நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஐயோ பார்த்தாவே பயமா வருமே. நான் சொன்ன பொருளெல்லாம் கொண்டு வந்துட்டியோ? சாமி அங்கே இங்கேயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல சாமி. என்னை மன்னிச்சிடுங்க சாமி. ஒரு கொசு ரத்தம் கிடைக்கலையா? ஆமாம் சாமி, நான் எத்தனையோ கொசு போட்டு அடித்தேன். யார் ரத்தம் தான் போகுது, கொசு ரத்தம் வரவே இல்லை சாமி. அம்மையே சொட்டானிக்கிற என்ன சோதனை சோதனை. எறும்பு ஆம்பளை எறும்பு பொம்பளை எறும்பு கொண்டு வந்தீங்க? அவனுக்கு நல்ல எறும்பு எது கெட்ட எறும்பு எதுன்னு தெரியாது. எங்க ஆம்பளை எறும்பு பொம்பளை எறும்பு, இவனே ஒன்றும் செய்யாது, துப்பு கட்டவன். வா, எதுவும் இல்லைன்னு சொல்லிடு, அப்புறமா பேசிக்கலாம். சாமி எதுவுமே கிடைக்கல சாமி, ஒன்றும் பண்ண முடியாது. கையை நீட்டு பார்க்கலாம். ரோகரேல் செவ்வாய் செவ்வாய் 3 3 செவ்வாய் புதன் 10 முட்டையில் இருக்கு. எவ்வளோ ஒழிச்சாலும் கையில் தங்க மாட்டேது, காசு தங்க எல்லாரும் சந்தேக புத்தியோடு இருக்குது. ஆனால் கை ரேகை எல்லாம் ரொம்ப அழிஞ்சிருக்கு. என்ன வேலை சொல்லி தொழிஞ்சிருக்கு, கைத்தொழில் ரொம்ப சுத்தமாக போயிருக்கு. சாமி, அவன் என்ன வேலை செஞ்சான்? அவனை வச்சு நான் தான் என்னைக்குமே வேலை செய்யணும். அவன் என்ன வேலை செஞ்சிருந்தானா அவன் செத்துருப்பான். என்னத்துக்கு இந்த மூஞ்சி ரொம்ப சந்தேகப்படுற மூஞ்சியா இருக்கு. ஆமா சாமி, சந்தேகப்படுவாரு எப்பயுமே. என்னது ரோட்டுல யாரையாவது நடந்து போனா கூட அவனை வச்சிருக்கியான்னு கேட்பாரு சாமி. ஏவாமே நல்ல பாடம் போட்டு விட, மூஞ்சில துப்பு. போடுற மந்திரத்துல மூத்திரத்து வழியா எல்லாம் வந்துடணும். இவங்க பிடிச்ச சந்தேகம் இங்கிலிருந்து போயிடணும். இவன் சந்தேகப்படு சத்தியமே
சந்தேகப்பட மாட்டேன், சத்தியம் பண்ணது செக்கம்மா மேல. சக்கம்மா மேல சத்தியமா நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேன் சாமி. இன்னும் எதுவும் தெரியுதா? பார்த்த மாதிரி தெரியுதா? யோ இங்க வா. அந்த ஆள நல்லா உத்து பாரு, கீழேருந்து மேலே வரையும் பாரு, வேட்டியை கூட நவுத்தி பாரு. நீதான் இந்த வேலை தன்னால பண்ணிட்டு இருந்திய நீ? அட சண்டாளா, உன்னால நான் எங்கெங்க சிக்கி சின்ன பண்ணமா இங்க வந்து நிக்கிறேன்டா. சீகாரு, நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? எல்லாம் இந்த சிட்டோட நல்லதுக்கு தான் செஞ்சேன். சிட்டு நம்மளுக்கு சொந்தக்காரை. யோ ஆமையா, அவரை எங்க அப்பா அம்மா தான் கேரளாவில் வந்து அமுச்சு வச்சிருக்காரு. நீ ஒரு நாள் விடாம அவன் கூட இவன் கூட பக்கத்து வீட்டு கிழவன் கூட கூட சந்தேகப்பட்டு பேசுற. உன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது? அதனாலதான் அந்த அந்த ஆளு நானும் ஒரு பிளான் போட்டு உன்னை ஏமாத்தணும். இப்ப நீயே சத்தியம் பண்ணியா சாமி மேல? இதுக்கு மேல என்ன சந்தேகப்படுவ? இனிமே நான் சந்தேகமா என்னைக்குமே தாலி கட்டின பொண்டாட்டிங்க புருஷனுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. புருஷனே கண் கண்ட தெய்வம் தான் வாழுவாங்க. என்ன, எந்த புருஷனுமே பொண்டாட்டி மேல சந்தேகப்படக்கூடாது. இங்க பாரு மன்மதா, சந்தேகங்கிறது ஒரு நோய் மாதிரி. சண்டை வரலாம், ஆனா சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் முன்வாசல் வழியே வந்தா சந்தோஷம் பின்வாசல் வழியே போயிடும். அதனால பொண்டாட்டி மேல நம்பிக்கை வை. வேலைக்கு போற இடத்துல சந்தேகப்படக்கூடாது, நல்லா மேக்கப் பண்ணா சந்தேகப்படக்கூடாது. சந்தேகங்கிறது ஒரு பேய் மாதிரி. பிடிச்சிருக்குல்ல உன்னை, அதை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், புரியுதா? வீட்டில் சந்தோஷம் வேணும்னா சந்தேகம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும் பொண்டாட்டி மேல. நம்பு, நீங்க நல்லா வாழணும், புரியுதா? சிட்டி யோ அந்த ஆள் போயிட்டான். இதுக்கு மேலே என்ன சந்தேகப்பட மாட்டேன் தானே? நல்லா பார்த்துக்குவேன் தானே? சரி, இதுக்கு மேலே நம்ம சந்தோஷமா வாழலாம். சரி வா போலாம்.
பண்ணாதே சொலுக்கு சொலுக்கு